கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் நில அமிழ்வில் மாயமான விஜயலட்சுமி விழுந்த இடத்திலிருந்து தோராயமாக 80 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சிங்ஹோலுக்கும் இரண்டாவது கழிவுநீர் அறைக்கும் இடையே ஒரு பொருள் கண்டறியப்பட்டுள்ளதாக தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. அந்த இடத்தில் K9 பிரிவைச் சேர்ந்த டென்டி மற்றும் பிராங்கி நாய்களின் உதவியுடன் இது கண்டறியப்பட்டதாக மீட்பு நடவடிக்கைகளின் துணை இயக்குநர் அமாட் இஸ்ராம் ஒஸ்மான் தெரிவித்தார். தங்கள் K9 குழுவின் மோப்பம் அந்த பகுதியை நோக்கி வலுவாக சுட்டிக்காட்டுகிறது என்றும் அதுவே இலக்காக இருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கேமராக்களும் ஒரு தடையை அந்த இடத்தில் சுட்டிக்காட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் பொருள் அங்கு சிக்கி இருக்கலாம் என்று அறிவுறுத்துவதாக அவர் தெரிவித்தார். எனவே தாங்கள் அந்த பகுதியை தேட விரும்புவதாகவும் சம்பவ இடத்தில் அவர் கூறினார். குழிக்குள் டைவர்ஸ் நகர்வதற்கு வசதியாக கழிவு நீரை வெளியேற்றுவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக இஸ்ராம் கூறினார். விமான பயணங்கள் 5 மணி நேரமோ அதற்கு மேற்பட்டோ தாமதமானால் பயணிகளுக்கு சம்பந்தப்பட்ட விமான நிறுவனங்கள் முழு கட்டணத்தையும் திரும்ப செலுத்த வேண்டும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பயணிகள் எந்த முறையில் பணம் செலுத்தினார்களோ அதே வழிமுறையில் அவர்களுக்கு அந்த பணத்தை விமான நிறுவனங்கள் திரும்ப கொடுக்க வேண்டும் என்றும், எனினும் பிந்தைய பயணங்களுக்கு பயன்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக அல்லது பயண பற்றுச்சீட்டுகள் வாயிலாக அக்கட்டணத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். தாங்கள் ஏற்கனவே செலுத்திய கட்டணத்தை எந்த வகையில் திரும்ப பெறுவது என்பதை பயணிகளே தேர்வு செய்து கொள்ளலாம் என்று புத்ராஜயாவில் செய்தியாளர்கள் மத்தியில் அந்தோனி லோக் இதனை தெரிவித்தார். குறிப்பிடத்தக்க வகையில் விமான பயணம் தாமதமாகும் பட்சத்தில் அப்பயணத்தை சம்பந்தப்பட்ட பயணிகள் ரத்து செய்து கொள்ளலாம். அத்தகைய சூழ்நிலையில் அவர்கள் முழு கட்டணத்தையும் கேட்டு பெற முடியும் என்று அவர் தெரிவித்தார். ஊழியர் சேமநிதி வாரியமான EPF இவ்வாண்டு ஜனவரி மாதத்திற்கும் ஜூன் மாதத்திற்கும் இடையில் 635 நிறுவன இயக்குநர்களின் பெயர்களை குடிநுழைவு துறையிடம் சமர்ப்பித்துள்ளது. தங்கள் ஊழியர்களின் சந்தா தொகையை கட்ட தவறிய அந்த இயக்குநர்களை நாட்டை விட்டு வெளியேற அனுமதிக்க கூடாது என்று குடிநுழைவு துறையிடம் அது வலியுறுத்தியுள்ளது. பெர்சாத்து தலைவர் முகைதீன் யாசின் மீது தேச நிந்தனை குற்றம் சுமத்தப்பட்டதில் அரசாங்கத்திற்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபாட்சில் நேற்று தெளிவுபடுத்தினார். அரசாங்கம் சமர்ப்பித்த போலீஸ் அறிக்கையின் அடிப்படையில் முகைதீனுக்கு எதிராக அக்குற்றம் சுமத்தப்படவில்லை. மாறாக பகாங் அரண்மனையின் பிரதிநிதி ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையிலேயே அக்குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது என்று நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் விளக்கப்பட்டதாக செய்தியாளர் கூட்டத்தில் அவர் தெரிவித்தார். விளையாட்டு சங்கங்களில் பொறுப்பு வகிப்பதற்கு அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள் உட்பட அரசாங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தனது வாராந்திர கூட்டத்தில் அமைச்சரவை இம்முடிவை எடுத்தது என்று இயற்கை வள மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிக் நஸ்மி நிக் அமாட் நேற்று தெரிவித்தார். எனவே கோலாலம்பூர் கால்பந்து சங்கத்தின் தலைவர் பதவிக்கான போட்டியிலிருந்து தாம் விலகிக் கொள்வதாக சித்யாவங்சா நாடாளுமன்ற உறுப்பினருமான நிக் நஸ்மி தமது X தளத்தில் பதிவிட்டுள்ளார். மலேசியர்களின் ஒற்றுமைக்கு தேசிய மொழி மூலதனமாக விளங்குவதாக தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்தார். மலேசியர்கள் தேசிய மொழியில் புலமை பெறுவதோடு அந்த மொழியின் மீது பற்று கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நேற்று துவாங்கு பைனூன் ஆசிரியர் கல்வியகத்தில் மலேசியா மடானி ஒற்றுமை கருத்தரங்க போட்டி நிறைவு விழாவை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். நாட்டில் மலேசியர்கள் மலாய் மொழியில் புலமை பெற இது போன்ற கருத்தரங்குகள் மிக அவசியம் என்பதை தாம் உணர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மலாய் மொழியை ஊக்குவிக்கும் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு தமது தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சு முழுமையான ஆதரவை வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.